கிராண்ட் ஃபினாலே சீசன் 5 பார்ட் 2. இப்போ ஒவ்வொரு சிங்கராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனிங்கே வேறு லெவலில் இருந்தது. சிங்கர்ஸோட என்ட்ரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க என்ன சாங் எடுத்திருக்காங்க, என்ன பாட போகிறாங்க அப்படின்றது பெரிய எக்ஸைட்டிங்காகவே இருந்தது. லாஸ்ட் டைம் வந்த க்ரௌடை காட்டிலும் இந்த டைம் க்ரௌடு ஜாஸ்தி. கிட்டத்தட்ட நேரு ஸ்டேடியமே ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரசிகர்களால் நேரு உள்விளையாட்டு அரங்கமே நிரம்பி இருந்தது. எங்கேருந்து பார்த்தாலும் சவுண்டு, லைட்ஸு, கிளாப்ஸு, விசில் வேறு லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. கமல் சாரோ இல்லை ரஜினி சாரோ ஒரு என்ட்ரி ஆனால் எந்த அளவுக்கு ஒரு மாஸ் சவுண்டு க்ரியேட் ஆகும், அந்த கெத்து காமிப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு சிங்கரும் ஸ்டேஜில் வரும்போது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. லைவில் என்ஜாய் பண்ணணுங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற சரிகமப்பா டைட்டில் வின்னர் யார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஜட்ஜஸ் எல்லாருமே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். காம்படிஷன் எவ்வளோ டஃப்பாக இருக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்க்கலாம். சரிகமப்பா சீசன் 5க்கு சீஃப் கெஸ்ட்டாக விஷாலை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நேரம் நெருங்க யார் அந்த டைட்டில் அடிக்க போகிறாங்க, காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு, பரபரப்பு ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. விஷாலும் வந்துட்டார். தொலைக்காட்சியில் முன்னாடி உங்களை எப்போ பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16, 2018 ஜீ தமிழ் குடும்ப விருதுகளுடைய முதல் எடிஷனுக்கு நீங்க வந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போதான் சரிகமாபாக்கு நீங்க வந்துட்டீங்க. ஸோ டிவியில் அவ்வளோ ரேராக இருக்கிற ஒரு மனிதர் ஜீ தமிழுக்காக சரிகமாபாக வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது we're truly blessed. Thank you so much for accepting our invitation. ரொம்ப சிங்கர்ஸ் எல்லாருமே பாடி முடிச்சிட்டாங்க. பாடி முடிச்சதுக்கப்புறமேட்டு எல்லாரையுமே ஸ்டேஜில் ஒன்றா அசம்பலாக சொன்னாங்க. எல்லாருடைய மனநிலையும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வருவோம் இல்லையா ஒரு சந்தோஷமாக, அந்த மாதிரி ஒரு மனநிலை. ஏன் அப்படின்னு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உள்ள எல்லாருமே செம்ம டான்ஸு. ஸ்ரீஹரி ஆகட்டும், சுஷாந்திகா ஆகட்டும், சபரீஷன் ஆகட்டும், எல்லாருமே உள்ள பேக் ஸ்டேஜில் செம்ம குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே பசங்க எல்லாம் எக்ஸாமை முடிச்சிட்டாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள் சாய்ஸ் அவார்டுன்னு சொல்லி பவித்ரா கொடுத்தாங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா நியர்பை 5 lakhs. இட்ஸ் ஒர்த்தபிள், குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குறேன். இந்த இனிமையான தருணத்தில் சகோதரி பவித்ராக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். வாழ்த்துக்கள் பவித்ரா. பவித்ராக்கு அவர்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அற்புதமான குரல். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செந்தமிழன் அவர் தான் 3வது இடத்துல வந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs ப்ரைஸ் மணியும் ஒரு நல்ல ஒரு ஜாபு. ஃபர்தராக அவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். அட் தி சேம் டைம் அவருக்கு இசை கச்சேரி இந்த மாதிரி விஷயங்களில் போய் கலந்துக்கிறார் அப்படின்னா அதற்கு எந்த சம்பளமும் பிடிக்கப்பட மாட்டாது, முழு சம்பளமும் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அவருக்கு ஒரு பைக் புல்லட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஒரு நல்ல பரிசு தொகை தான், எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு 3வது இடத்துக்கு வரவருக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் கொடுத்து நல்ல பரிசு தொகையும் கொடுத்து அவருக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை சரியாக எடுத்து அந்த சரிகமப்பா டீம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2026 உலகத்தில் நடக்க போகிற
இசை நிகழ்ச்சிகள், அதாவது சரிகமபா மூலியமாக நடக்கக்கூடிய இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு இவங்கள பாட வைக்க போகிறாங்க. இந்த அங்கீகாரம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா ஒரு பாடகர் தேடுறது வந்து முதல்ல அங்கீகாரம் தான். அந்த அங்கீகாரத்தை சரிகமபா இவங்க எல்லாருக்குமே தேடி கொடுத்துருக்கு அப்படின்றதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். 2026ஆம் ஆண்டு வந்து பாடகர்கள் அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஆண்டா, மிகச்சிறந்த ஆண்டா அமையணுன்றது என்னுடைய மனதார. 2026ஆம் ஆண்டு பாடகர்கள் அனைவருக்குமே மிக சிறந்த ஆண்டா அமையணுன்றது என்னுடைய பிரார்த்தனை. அதுக்கடுத்து 2வது இடத்த சபேஷன் பிடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சபேஷன். நல்ல திறமையான பாடகர். கட்டாயமாக அவருக்கு அந்த இடம் வந்து கொடுக்கப்பட வேண்டிய இடம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு ப்ரைஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா 10 lakhs கொடுத்துருக்காங்க. திறமையான பாடகர். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அந்த பாடலை வந்து அவரோட வாய்ஸில் கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக பாடியிருப்பார். சான்ஸே இல்லை சபேஷன். அதுக்கடுத்து நம்பர் 1 இடத்த சுஷாந்திகா கொடுத்துருந்தாங்க. வாழ்த்துக்கள் சுஷாந்திகா. ஆனால் எனக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா, ஸ்ரீஹரிலாம் வேறு லெவலில் பாடியிருந்தான். நம்மளை சந்தோஷப்படுத்துறதாகட்டும், அவனுடைய நடனமாகட்டும், அவனுடைய குரல் வளமாகட்டும், ஸ்ரீஹரிலாம் வேறு லெவலு. ஆனால் அவனுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலன்றது எனக்கு, அவனுக்கான அங்கீகாரம் இங்கே கிடைக்கல அப்படின்னும் போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்க, சங்கடமாக இருக்குது. இதில் ஏமாந்து போனது யார் அப்படின்னா ஸ்ரீஹரி மட்டும்தான். ஷிவானி ஏற்கனவே சரிகமபா கன்னடமில் பாடின ஒரு சிறந்த பாடகி. அவங்களுக்கு இதில் பெரிய ஏமாற்றம் என்பது இருக்காது. அவங்கள முக்கியமாக இங்கே உள்ளே கொண்டு வந்ததற்கான காரணமே உள்ளே இருக்கிற பாடகர்களுக்கு டஃப் கொடுக்கணுன்ற ஒரு காரணம்தான். மற்றபடி குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. அதில் பாடின சிங்கர் எல்லாரையுமே அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சரிகமபா நல்லபடியாக எதிர்காலத்தை யோசித்து செட்டில் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சரிகமபா. அந்த டீமுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு இருந்த இந்த சின்ன மன வருத்தம் மட்டும்தான். வாழ்த்துக்கள் ஸ்ரீஹரி. நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நான் போடுற வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.